ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம கோமதி வந்து பாண்டியன் கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம பாண்டியன் முகம் கொடுத்து கூட பேசவே இல்லை. அதாவது எதுவுமே திட்டல, முகத்தை திருப்பிக்கிறாங்க. உடனே நம்ம கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பாண்டியனுமே கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதற்றத்துலேயும் பயத்துலேயுமே இருக்காங்க நம்ம கோமதி. இன்னொரு சைடு இங்கே நம்ம மயிலுக்கிட்ட பாக்கியம் வந்து இங்கே பாருடி, இந்த ஃபோட்டோவை பாரு, உங்கள் மாமியார் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் என்ன அவமானப்படுத்தணும்ல, இப்போ பார்த்தியா குடும்பமாக சேர்ந்து அவங்க அண்ணன் தங்கச்சின்னு எல்லாருமே விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இங்கே முத்துவேலு எல்லாருமே ஒன்றா விருந்துக்கு வந்தாங்க இல்லையா, அதை தான் பார்க்குறாங்க. ஆனால் விருந்துக்கு வந்த இடத்துல என்னெல்லாம் கலவரம் நடந்து இப்போ வரைக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்றதெல்லாம் எங்கள் பாக்கியத்துக்கு தெரியாது. இவங்க எல்லாருமே ஒன்றுமா சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. உடனே மயில் வந்து எப்படியாவது மீனாவை பார்த்து பேசணும் அப்படின்றதுக்காக அவங்க ஆஃபீஸ் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம மீனா வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரவும் மயிலை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கேட்கவும் உடனே மயில் இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, என்ன மீனா, நான் அந்த வீட்டில் ஒருத்தர் இருந்ததவே இந்த மயிலவே நீங்கள் மறந்துட்டீங்கல்ல. இம்புட்டு நாளாக அந்த வீட்டில் நான் எல்லார் கூடயும் சந்தோஷமாக பேசி சிரித்த நாட்கள் எல்லாருமே நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம சந்தோஷமாக இருந்த நாட்கள் எல்லாமே மறந்துட்டீங்களா? அது மட்டும் இல்லாமல் என்னை விட்டுட்டு நீங்கள் எல்லாருமா சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னக்கா எல்லாத்தையுமே மறந்துட்டு பேசுகிறீங்களா? போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஜெயிலுன்னு சொல்லிட்டு குடும்பத்தவே எப்படியெல்லாம் அலக்கடிச்சிங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? நான் கூட உங்கள் அம்மா அப்பா தான் ஏதோ தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்களுக்கு உடந்தையாக நீங்களும் சப்போர்ட் பண்ணி தான் இருக்கீங்க. ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு தெரியுதில்ல, நீங்கள் போய் சொன்னதுனால தான் சரவணன் மாமாக்கும் சரி, குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே சரி உங்கள் மேலே கோவம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ கூட அதை புரிஞ்சுக்காம எல்லாருமே ஜெயிலுக்கு அனுப்பணுன்றதானே உங்கள் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ மீனா, விடு மீனா, அதெல்லாம் தப்பு தான், தப்பு பண்ணிட்டேன் தான், அதுக்காக என்ன இப்படி ஒரே அடியாக கை கழுவி விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இங்கே இருக்காதீங்க, இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுறாங்க. மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே செந்தில் வந்து மயிலை பார்க்குறாங்க. மயிலை பார்த்துட்டு பயங்கரமாக கடுப்பாகிறாங்க இங்கே செந்தில். இப்போ மீனாவை தான் தப்பாக நினச்சிக்கிறாங்க. நமக்கு காலையில் டிஃபன் கூட செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறா, ஆனால் இந்த மயில் கூட ஒரு வாரத்துக்கு மட்டும் இவளுக்கு நல்லா இருக்குது, வரட்டும் நைட்டுக்கா வீட்டுக்கு, அவளுக்கு இருக்குது, அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அடித்து துரத்தணும், இல்லைனா அவளுக்கு பெரிய தண்டனை ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பயங்கர கோவமாக அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் இங்கே மீனா மயில்கிட்ட அவ்வளோவா, அதாவது அன்பாலாம் ஆறுதலெல்லாம் பேசவே கிடையாது. முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசிட்டு அவங்க பாட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அது நம்ம செந்திலுக்கு தெரியாது. ஆனால் இங்கே மீனாவும் நம்ம மயிலும் க்ளோஸாக இருக்காங்க, ஒன்று மண்ணுமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில்